வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிரியேட்டிவ் கேட்ச் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளான முறையாக எப்படி ஒரு எலக்ட்ரிக் ஷாக் லவ் அப்படி நம்ம வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து எலக்ட்ரிக் ஷாக் லவ்வாக மட்டும் வேலை செய்ய போகிறதில்ல, இது ஒரு ஃப்ளாஷ் லைட் லவ்வாகவும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஈக்குவலான டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அந்த என்னதுக்கெலாம் அது பயன்படுத்துவோன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ இது ரொம்பவே ஒரு செல்ஃப் டிஃபென்ஸிவ்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு இது சொல்லித்தரேன். மற்றபடி இது எந்த விதமான இன்டென்ஷனும் கொண்டு நான் இந்த வீடியோ எடுக்கல. ஸோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் உங்களுக்கு இது செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ நமக்கு இப்போ தேவையான பார்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சர்க்யூட் நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாடியூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் பேட் இருக்கு இல்லையா, ஸோ எலக்ட்ரிக் பேட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதே மாடியூல் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் தனியாக ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டேசர் சர்க்யூட்னு சொல்லிட்டு டேசர் மாடியூல் கூட சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒரு பிளாக் கலர் ரவுண்டடில் இருக்கும். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே ஃபங்க்ஷன் தான், ஒன்றுமே டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ இதை ரொம்பவே பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இது நீங்கள் நார்மலாக தொட்டால் கூட ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டபுள் சைட் டேப் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் 743 கம் நமக்கு தேவைப்படும். கேபிள் டை நமக்கு தேவைப்படும். ஸோ ஆஸ் வெல் அஸ் சால்ட்ரிங் அயனும் நமக்கு தேவைப்படும். மல்டிமீட்டர் உங்களை செக் பண்ணுறதுக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த அலுமினியம் பிளேட் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது ஒரு எல்இடி ஃப்ளாஷ் லைட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பழைய எல்இடி எடுத்துருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெட்டு கையில் வச்சுருக்கேன். பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. ஸோ ரொம்பவே ஈஸியாக கையில் ஸ்க்ராச்சஸ் பண்ணோம். ஸோ பார்த்து யூஸ் பண்ணணும். நமக்கு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நமக்கு வேணும். ஸோ நான் இந்த இதை எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் நான் முன்னாடியே இதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வி ஷேப்பில் தெரியுது இல்லையா. ஸோ இதை நான் முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு தேவையான மாதிரி. ஏன்னா இதில் ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்குறாங்க ஒயரு. ஸோ ஒயரிங் கனெக்ஷனோட அப்படி நீட்டாக எடுத்துட்டேன். நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது இந்த க்ளவுஸ். ஸோ நான் ஒரு பழைய க்ளவுஸ் எடுத்துக்கிறேன். உங்கள் கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 9 வோல்ட் பேட்ரி ப்ளஸ் பேட்ரி கேப் நமக்கு தேவைப்படும். ஒரு பேங்கிள், ஒரு பழைய பேங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துக்கிறேன். அதில் இந்த பிசிபியோட லே அவுட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஷாக் அடியில் நம்ம கைக்கு படாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்சுலேட்டராக பயன்படுத்த முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதுதான் இன்புட் பவரு. நம்ம இங்கே தான் 9 வோல்ட் பேட்ரி நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ 9 வோல்ட் பேட்டரி நம்ம இங்கே கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கேருந்து அவுட்புட் எடுக்கணும். ஸோ இங்கே 2 ஒயர் ஜாயின் பண்ணணும். ஸோ அதை கடைசியில் பார்ப்போம். இதை நம்ம இப்படி வைக்கிறதுக்காக நான் இதை எடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு அலுமினியம் பிளேட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம். இதை நம்ம இதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம், ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் பர்மனெண்ட்டாக. ஸோ அதுக்காக நான் ஒரு 747 கம் மூலமாக நான் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். இதுக்கு நம்ம சால்ட்ரிங் பண்ணுவோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸ்லாம் நம்ம சால்டர் பண்ணுவோம். ஸோ சால்டர் பண்ணிட்டு இதுக்கும் நம்ம இன்புட்டுக்கு அவுட்புட்டுக்கு சால்டர் பண்ணிக்குவோம். ஸோ இது முதல்ல எப்படி இருக்கும்னா, இது இப்படி வரும். ஸோ இதுக்கு மேலே தான் இது இங்கிட்டு வரும். அப்புறமா அதுக்கு மேலே தான் நம்ம இந்த இதை செட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி கீழே சூப்பராக இருக்கும் ஆக. இப்போ நம்ம இந்த முன்னே எடுத்து வச்சுருந்த இந்த கார்டையும் சரி பேங்கிள்லையும் சரி, பேங்கிள் மேலே இந்த கார்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த 9 வோல்ட் பேட்ரி கேப்பை எடுத்து நம்ம இந்த பவர் சாக்கெட்டில், அதாவது இந்த பாசிட்டிவில் பாசிட்டிவும் நெகட்டிவில் நெகட்டிவும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் இந்த இந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் டெர்மினல்ஸை நம்ம இதுலேயும் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது ஜஸ்ட் லைக் திஸ், இதுலேயும் அதுக்கப்புறம் இதுலேயும் கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாசிட்டிவையும் இதுலேயும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதையும் ஒன்றாவே கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாசிட்டிவ் இதுதான் நெகட்டிவ். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த இதோட பாசிட்டிவையும் சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ பவர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லைட் ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்றாவே சேர்த்து கனெக்ட் பண்ணிடலாம். நெகட்டிவ் டு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணலாம். இது நெகட்டிவ், அதனால் இங்கே பாசிட்டிவை இங்கே கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம பாசிட்டிவ் டெர்மினலில் நம்ம நெகட்டிவை கனெக்ட் பண்ண மாதிரி பாசிட்டிவை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தால அந்த கார்டு எடுத்துக்கலாம். ஸோ அந்த கார்டை வந்து அதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அதாவது எந்த சைடில் வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம இதுக்கு ஒரு டாக்ட் ஸ்விட்ச் வைக்க போகிறோம். அதாவது புஷ் பட்டன் நம்ம வைக்கணும். ஸோ புஷ் பட்டன் வச்சா தான் இது நம்ம எப்போ வேணுமோ ட்ரிகர் பண்ண முடியும். ஸோ அது கடைசியில் வைப்போம். ஏன்னா க்ளவுஸில் ஃபிட் பண்ண பிறகு தான் நமக்கு அதோட நீட் அலைன்மெண்ட் தெரியும், எங்கே கரெக்டாக ஃபிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை கடைசியில் காமிக்கிறேன். இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ அசம்பிள் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு க்ளவுஸ் எடுத்துக்கலாம். ஸோ க்ளவுஸில் நான் வந்து பேஸ் இன்சுலேட்டரை வச்சு கனெக்ட் பண்ணுறதுக்கு, க்ளவுஸோட அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் சைட் டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா நம்ம நீட்டாக ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து அடியில் ஷாக்கு ஏதாவது லூஸ் கண்டக்ட் எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு கைக்குள்ளே வராது. ஒரு இன்சுலேட்டராக நல்ல ஒரு ஆக்ட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம அதை ஃபிட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா அலுமினியம் பிளேட்டில் ஃபிட் பண்ணப்பட்ட அந்த எல்இடி இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம நீட்டாக நம்ம கைக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கும் நான் டபுள் சைட் டேப் போட்டு ஃபிட் பண்ணிடலான்னு பார்க்கேன். ஏன்னா அப்போ தான் எப்போது ரீப்ளேஸ் பண்ணணும்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது அது நீட்டாக ஃபிட் பண்ண பிறகு இப்போது இது கார்டை ஃபிட் பண்ணலாம். ஸோ கார்டு ஃபிட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, கேபிள் டைஸ் யூஸ் பண்ணி ஃபிட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னால் நம்ம கைக்கு எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கணும். ஸோ நல்லா கை உள்ள க்ளவுஸில் வச்சுருக்கேன். ஸோ இதை ஃபிட் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக உங்கள் கைக்கு அலைன்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் ஃபிட் பண்ணணும். ஸோ ஃபிட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு கேபிள் டைஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, க்ளவுஸில் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன், அதை சால்ட்ரிங் ஐயன் யூஸ் பண்ணி. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதை ஃபோமாக க்ளவுஸோட அட்டாச் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் நீட்டாக உள்ள கேபிள் டைஸை ஃபிட் பண்ணிவிட்டு அதை டேக் வச்சு டைப் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக ஃபோமாக ஃபிட் பண்ணியாச்சு, நல்லா கேபிள் டைஸ் போட்டு. இப்போ நம்ம என்கிட்ட இருந்த ஒரு பழைய பிவிசி பைப்லேருந்து ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை வச்சு நான் மேலேயும் கவர் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ மேலே கவர் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொருள் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இருந்ததை நம்ம பர்ஃபெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணாலே அதுவே போதும்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ 9 வோல்ட் பேட்டரியை நம்ம அதோட அட்டாச் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ சுவிட்ச் வைக்க போகிறோம் ஃப்ளாஷ் லைட்டுக்கும். ஸோ இண்டிபெண்டன்ட் சுவிட்ச் வைக்கிறதுனால பவர் கன்சம்ஷனுக்கு நம்ம வேணுங்கிறப்போ ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பவர் ரொம்ப அதிகமாக எடுக்கும். அந்த 9 வோல்ட் பேட்டரிக்கு அந்த கேப்பை வச்சு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நம்ம கையில் போட்டுக்கலாம் க்ளவுஸை, எப்படி இருக்குன்னு ஃபீலிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம சுவிட்சை கனெக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம சுவிட்சு கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 விரலுக்கு நடுவில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல 2 விரலும் டச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரு புஷ் பட்டன் இருக்குது. இந்த புஷ் பட்டனை வச்சு தான் நம்ம இப்போது இங்கே நான் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபிட் பண்ண பிறகு நான் இந்த டெர்மினல்ஸை இதோட கனெக்ட் பண்ணிடுவேன். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது அங்கே கரண்ட் போகும். ஸோ நண்பா தயார் பண்ணியாச்சு, பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம இப்போ இதை டெஸ்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஆப்போனண்ட்டை நம்ம டிஃபீட் பண்ணுறதுக்காக அவங்க கண்ணை கூசுறதுக்காக நம்ம ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் நம்ம ஃப்ளாஷ் லைட் அட்டாச் பண்ணிடுறோம். சுவிட்ச் வச்ச முன்னே சொன்ன மாதிரி சுவிட்ச் வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி எலக்ட்ரிக் ஷாக் க்ளவ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அந்த சுவிட்சை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கரண்ட் கான்டாக்ஷன் நடந்து இப்போ நம்ம அந்த எலக்ட்ரிக் ஷாக் பல்சஸை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஷாக் பல்ஸ் கிடைக்குது. ஸோ இது உண்மையிலே ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இந்த ப்ராஜெக்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது எந்த ஒரு விதமான ஒரு கெட்ட எண்ணத்துக்கோ நான் அதை இந்த ப்ராஜெக்டை நான் சொல்லித்தரல. ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்போவுமே ஒரு அவசரத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம செய்கிறதுக்காக மட்டுமே நான் இந்த ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் மேலே கவர் பண்ணியிருக்கிறது வேணால் உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் எது வேணாலும் வச்சு கவர் பண்ணலாம், அது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து. என்கிட்ட இருந்ததை வச்சு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ சரி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் கான்செப்ட் கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான். இதால் யாருக்கும் எந்த உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராது, ஒரு ஷாக்கு தான் கொடுக்கும். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வோல்ட்ஸ் கிட்ட வரும், 500லேருந்து 1000 வோல்ட்ஸ்குள்ளே வரும். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. இதில் வந்து ஆம்ப்ஸும் கம்மி தான், அந்த மில்லி ஆம்ப்ஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நமக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி புது டிஐஒய் கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் வருவது கிரியேட்டிவ் தமிழ். பாய்.